أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. يا الله, குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويكلم الناس في المهد وكهلا ومن الصالحين. قالت رب أنى يكون لي ولد ولم يمسسني بشر قال كذلك الله يخلق ما يشاء إذا قضى أمرا فإنما يقول له كن فيكون. ويعلمه الكتاب والحكمة والتوراة والإنجيل ورسولا إلى بني إسرائيل أني قد جئتكم بآية من ربكم أني أخلق لكم من الطين كهيئة الطير فأنفخ فيه فيكون طيرا بإذن الله وأبرئ الأكمه والأبرص وأحيي الموتى بإذن الله وأنبئكم بما تأكلون وما تدخرون في بيوتكم إن في ذلك لآية لكم إن كنتم مؤمنين. ومصدقا لما بين يدي من التوراة ولأحل لكم بعض الذي حرم عليكم وجئتكم بآية من ربكم فاتقوا الله وأطيعون إن الله ربي وربكم فاعبدوه هذا صراط مستقيم. فلما أحس عيسى منهم الكفر قال من أنصاري إلى الله قال الحواريون نحن أنصار الله آمنا بالله واشهد بأننا مسلمون. صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت وحدك لا شريك لك المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم إني أسألك الجنة وأعوذ بك من النار. الحمد لله. அல்லாஹ்வுடைய கிருபை தொடர்ந்து சூரா ஆல் இம்ரான் பார்த்து வரோம்.
இன்னைக்கு 46வது வசனத்துல இருந்து 52வது வசனம் வரைக்கும் தர்ஜுமாவை பார்த்துட்டு அதனுடைய விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம். சூரா ஆல இம்ரான் 46வது வசனத்தை பாருங்க. நம்ம தொடர்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பத்தியும் அவங்களுடைய ஹிஸ்டரியை பத்தியும் நம்ம பார்த்து வரோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். முதல்ல நம்ம பார்த்தோம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வானவர்கள் வந்தது, பேசினது, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தேர்ந்தெடுத்து வளர்த்தது. இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, வானவர்கள் நினைவு கூறாங்க, மரியமே நீங்க அல்லாஹ் உங்களை அவனுடைய கட்டளைக்கு நற்செய்தி சொல்ல தேர்ந்தெடுத்திருக்கா, உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்க போறான். அந்த குழந்தை மசீஹ், அதாவது ஈசா அல் மசீஹ் அப்படிங்கிறதா இருக்கும். அவருக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹ் கண்ணியமுடையவனா, அல்லாஹுக்கு நெருக்கமான நல்லடியார்கள் ஒருத்தரை ஆக்கியிருக்கான் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். இப்போ அந்த 46வது வசனத்துல அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மேலும் அந்த குழந்தை உங்களுக்கு கொடுக்க போறோம் பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை தொட்டில் பருவத்திலையும் பக்குவமான வயதை அடைந்த பின்னாடியும் மக்கள்கிட்ட பேசுவோம். மேலும் நல்லொழுக்கம் உடையவர்கள் ஒருத்தரா இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்துல படைக்கிறான், கொண்டு வர்றான். அவனுடைய தாஹன்னா அவங்கல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய விதி, அவனுடைய நாட்டம் ஒவ்வொன்னையும் எவ்வளவு அழகா கொண்டு வர்றாங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்க தாய் குழந்தைய கேக்குறாங்க. அந்த குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தைய அல்லாஹ்க்காக நேர்ச்சை பண்றாங்க. அந்த நேர்ச்சையை கடைசியில பார்த்தா அவங்க ஆணுன்னு நினைச்சு நேர்ச்சை பண்றாங்க. ஆனா பிறந்ததுக்கு பெண் குழந்தையா போயிருது. இருந்தாலும் அவங்களுடைய நேர்ச்சையை நிறைவேற்றுறாங்க. அந்த குழந்தைய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் வளர்க்கறதுக்கான ஏற்பாடு செய்யறான். அந்த குழந்தை வளர்ந்து ஈமான்ல உறுதியா இருக்கும்போது அல்லாஹ் மேலும் அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுத்து அந்த பெண்ணு கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறான். நான் உன்னை மேலும் என்னுடைய பணிக்காக உன்னை தேர்ந்தெடுக்கிறேன். அப்படி தேர்ந்தெடுத்து உனக்கு நான் குழந்தைய கொடுக்க போறேன். அந்த குழந்தை பிறந்த தொட்டில் பருவத்திலேயே பேசும் மக்கள்கிட்ட. பருவமாய்ந்து வாழ்ந்த பின்னாடியும் பேசும். அந்த குழந்தை நல்லொழுக்கம் உள்ள ஒரு குழந்தையா இருக்கும் அப்படிங்கறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இதை கேட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, ரப்பே, அவங்க எப்படி கேக்குறாங்க பாருங்க, ரப்பி அண்ணா யகூனி லில் வலத், எனக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்க முடியும்? எப்படின்னா, உலகத்துல நீ ஒரு நியதி வச்சிருக்க, அதற்கு அப்பாற்பட்டு எப்படி எனக்கு குழந்தை பிறக்க முடியும் யா அல்லாஹ்? அதாவது என்னை எந்த மனுஷனும் என்னை தீண்டவே இல்லை, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அல்லாஹ் சொல்றான், அவ்வாறுதான் நடக்கும். அல்லாஹ் தன் நாடுகின்றவற்றை படைக்கின்றான். அவன் ஏதேனும் செய்ய தீர்மானிச்சா அதுக்கு பெரிய பிளான் போட்டு ப்ராஜெக்ட் பண்ணி அங்க சொல்லி இங்க சொல்லி அப்ரூவல் வாங்கி அவங்க எல்லாம் ஓகே சொல்லாட்டி அது கேன்சல் பண்ணி, இப்படி இல்ல. அல்லாஹ் ஒரு விஷயத்த செய்ய நாடிட்டான்னா குன், அவ்வளவுதான், அது ஆயிரும். குன்னு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு பெரிய ஆற்றலும் சக்தியும் நுண்ணறிவும். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்படித்தான் நாம ஆகு அப்படின்னு சொன்னா அதுக்கு கட்டளை இடுறது மட்டும்தான், உடனே அதை ஆகிவிடும். பிறகு வானவர்கள் தனது பேச்சை தொடர்ந்தார்கள். இப்படி அல்லாஹுடைய தூதரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து அந்த அவங்களுடைய தூது செய்தியை எடுத்து கொடுக்குறாங்க, சொல்றாங்க. தொட்டில் பருவத்திலையும் பருவ வயசு அடைச்ச பின்னாடியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மக்கள்கிட்ட இவங்க பேசக்கூடிய இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப இணை துணையற்ற ஏகனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை மட்டுமே வழிபடுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மழலை பருவத்திலே மக்களுக்கு அவங்க அழைப்பு விடுப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான், அவங்களுக்கு குழந்தைய கொடுக்குறான். அவங்க வெட்கப்பட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. உடனே நீங்க இங்க இருந்து கொஞ்சம் தூரமான இடத்துக்கு போய் நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ அங்க போனதா அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க. அப்படி வரும்போது அவங்க வேதனைப்படுறாங்க. ஐயோ, நான் இதுக்கு முன்னாடியே மௌத்தா போயிருக்க கூடாதா? இந்த குழந்தைய தூக்கிட்டு இந்த ஊருக்குள்ள போனா இந்த மக்கள் என்னவெல்லாம் பேசுவாங்க? மனிதர்களுடைய தன்மைகள் என்ன? மனிதர்கள் ஒரு விஷயத்த வித்தியாசமா பார்த்தா என்ன சொல்லுவாங்க? நல்லா பார்த்தாவே பல மாதிரி கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஆனா இப்படி ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு போனா அல்லாஹ் என்ன என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லல. நீங்க பேசாதீங்க, நான் நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. நீங்க அப்ப யாரு எதுவும் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? குழந்தைய கை காட்டுங்க, குழந்தை பேசும். சுப்ஹானல்லாஹ். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் இந்த இடத்துல. இணை துணையற்ற ஏகனாகி அல்லாஹ்வை மட்டுமே வணங்கணும், வழிபடணும்னு அந்த குழந்தை பருவத்துல மக்கள்கிட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுப்பாங்கங்கறது அல்லாஹ் தஆலா சொல்றான். இது ஒரு அற்புதம். இது இறைவனுடைய சான்று. இது அல்லாஹ் அவனுடைய இறை செய்தி. இது அவன்கிட்ட இருந்து வரக்கூடிய வஹி அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை பருவத்திலே நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லி அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், அவனை தவிர வேற யாரையும் வழிபடக்கூடாது என்று சொல்லிட்டு, நான் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதமா என்னைய படைச்சு உங்களுக்கு அனுப்பியிருக்கான் அப்படிங்கிறத வாலிப பருவத்திலையும் அவங்க பேசுவாங்க மக்கள்கிட்ட. அது மட்டும் இல்ல, நல்லடியார்கள்ல ஒருத்தரா ஈசா அலைஹிஸ்ஸலாம்
இருப்பாங்கங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொட்டில் பருவத்துல 3 குழந்தைங்க பேசுனாங்கங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்றாங்க. ஒண்ணு ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவங்க அந்த குழந்தையா இருக்கப்ப பேசுனாங்க. 2வது சுரைஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூத மத குருவா இருந்த ஒருத்தர். அவருடைய விஷயத்துல ஒரு சம்பவம் நடக்கும். அப்ப இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பேசும். 3வது இங்க இந்த இடத்துல வந்து இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு குழந்தை அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இது பத்தி வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து புகாரி ஷரீஃப்ல 1206வது ஹதீஸா 2482 3436 இந்த ஹதீஸ் நம்பர்ல எல்லாம் இருக்கு. அதனுடைய விளக்கத்தை அங்க போய் பார்த்தா நமக்கு தெரியும். இன்னொரு இடத்துல சொல்றாங்க ஃபிரௌனுடைய காலத்துல வாழ்ந்த அவங்க வீட்டுல பணிப்பெண்ணா இருந்தாங்கல்ல அவங்களுடைய குழந்தை அந்த நெருப்புல வடச்சட்டியில எண்ணெயை காய்ச்சிக்கிட்டு அதுல தூக்கி போடுவாங்க இல்லையா, அந்த நேரத்துல அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த மம்மி தயங்குவாங்க. மம்மி நீங்க வந்து நேர்மையில இருக்கீங்க, உறுதியா ஈமான்ல இருக்கீங்க, நீங்க வந்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பேசுறதா மற்ற இடத்துலயும் வரக்கூடியது. சோ அப்போ 3 குழந்தைகள் இந்த உலகத்துல பேசுச்சு. சில அறிஞர்கள் 4 சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ் அறிந்தவனா இருக்கான். அப்ப இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க, உனக்கு நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட சொல்றான், உனக்கு ஆண் குழந்தை ஒண்ணு பிறக்க போகுது அப்படிங்கிற ஒரு நற்செய்திய வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அவங்கள்ட்ட பேசும்போதுதான் கேக்குறாங்க, யா ரப்பே எனக்கு எந்த ஒரு ஆணுடைய தொடர்பு கிடையாது, எப்படி யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து சொல்றாங்க, யா அல்லாஹ் நான் திருமணம் முடிக்கல, திருமணம் முடிக்கணுங்கிற எண்ணம் கூட எனக்கு கிடையாது. அப்படி இருக்கையில யா அல்லாஹ் எனக்கு எப்படி அல்லாஹ் எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் ஒரு செயலை செய்ய நாடிட்டாண்டா ஆகுன்னு சொல்றது மட்டும்தான். அவ்வளோ பெரிய மகத்துவம் நிறைந்த அல்லாஹ் வந்து அவனுடைய மகத்துவம் அவனுடைய ஆற்றல் அபாரமானதுங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவன் ஒண்ணு ஆகும்னு சொல்லிட்டு அவன் செய்யக்கூடிய அந்த செயலை தடுக்கக்கூடியதோ இயலாம ஆக்கக்கூடிய எந்த ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இதையே சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்துல சொல்றான், நமது கட்டளையானது கண் சிமிட்டலை போன்ற ஒன்றே தவிர வேறில்லை. 54வது அத்தியாயத்துல 50வது வசனம். அப்போ இந்த இடத்துல என்னன்னா அல்லாஹ் ஒரு பேச்ச சொல்லிட்டாண்டா 2வது பேச்சுக்கு இடமே இல்லை. ஒரே ஒரு முறை அவனுடைய கட்டளை வந்தா போதும், கண் சிமிட்டுறதுக்குள்ள அது ஆகி முடிஞ்சிரும். இவ்வளவு பெரிய ஆற்றலும் சக்தியும் நுண்ணறிவும் வாய்ந்தவன் தான் நம்முடைய ரப்பு. நம்ம சாதாரண மனிதர்களோட ஒப்பிட்டு நம்மளுடைய விருப்பு வெறுப்பு எல்லாமே முடியும் முடியாது, தூக்கம் பலகீனம் இதெல்லாம் வச்சு நம்ம அல்லாஹ்வை நம்மளோட கம்பேர் பண்ணி நம்மள மாதிரியா அதை விட பெட்டரா இல்ல அதை விட கம்மியா அப்படி நம்ம எதிர்பார்க்க கூடாது, நினைக்க கூடாது, சிந்திக்க கூடாது. அல்லாஹ் வந்து அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த ரப்பு ஆற்றல் மிக்கவனா இருக்கான். அப்ப அததான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக்கிட்டா உங்களுக்கு இப்படித்தான் குழந்தையை கொடுக்க போறான். அந்த குழந்தைகளுடைய நற்செய்தி சுப செய்தி இதுவெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. 48வது உத்தரவுல சொல்றான், இன்னும் அல்லாஹ் அவருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பிப்பான், தௌராத்தையும் இஞ்சிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பான். 49வது வசனத்துல சொல்றான், மேலும் இஸ்ரவேலர்களின் அந்த நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பரம்பரைகள் இருக்காங்கல்ல, அந்த அவங்கதான் இஸ்ரவேலர்கள்ங்கிறத நம்ம பார்த்து வர்றோம். அந்த இஸ்ரவேலர்களின் வழித்தோன்றர்களுக்கு அவரை தூதராவும் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான், நியமிப்பான். அப்போ அது மட்டும் இல்ல, அந்த தூதர் என்னும் அந்தஸ்துல அவரு இந்த இஸ்ரவேலர்கள் வழித்தோன்றர்கிட்ட வந்தப்போ அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, திண்ணமா நான் உங்களுடைய இறைவனிலிருந்து உங்களுக்கு சான்றுகளை கொண்டு வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு முன் களிமண்ணிலிருந்து பறவை உருவத்தை போல ஒன்றை செய்து அதில் ஊதுவேன், அது அல்லாஹ்வின் கட்டளையால் பறவையாகி விடும். மேலும் நான் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு பிறவியிலே குருடா பிறந்த பிள்ளைங்க இருக்குல்ல, அந்த பிறவி குருடனையும் வெண் குஷ்டமுடையவனையும் குணமாக்குவேன்.
இன்னும் இறந்து போயிட்டாங்கல்ல, அந்த இறந்து போனவர்களை அல்லாஹுடைய அனுமதி கொண்டு உயிர் பெற்று எந்திரிக்க செய்வேன். இது மட்டும் இல்ல, நீங்க சாப்பிடுறதுக்காக உங்களுடைய வீடுகள்ல சேமிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அத உங்களுக்கு நீங்க எதை எதை எங்கெங்க எப்படி எப்படி வச்சிருக்கீங்கிறத நான் உங்களுக்கு அறிவிப்பேன், சொல்லுவேன். நீங்கள் இறை நம்பிக்கையோட இருந்தா இவற்றிலெல்லாம் உங்களுக்கு போதிய சான்று இருக்கு. மேலும் தற்போது தௌராத்தோடைய அறிவுரைகள்ல இருந்து எது என் முன் உள்ளனவோ அவற்றை உண்மைப்படுத்திடவும், உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கும் சிலவற்றை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக்கி வைத்திடவும் நான் வந்திருக்கிறேன். நான் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு சான்றன கொண்டு வந்திருக்கிறேன். எனவே நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க, மேலும் எனக்கு கீழ்ப்படியுங்க. எவ்வளவு அற்புதமான பேச்ச எவ்வளவு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கவுமுகள், அவங்களுடைய சமுதாய மக்கள்கிட்ட பேச போறாங்க அப்படிங்கிற மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி அவங்க பேசின விஷயமா அப்படியே அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறான். சொல்லிட்டு 51வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், உறுதியாக அல்லாஹ்தான் என்னுடைய அதிபதியும் உங்களுடைய அதிபதியும் ஆவான். எனவே நீங்கள் அவனுக்கே பணிந்து வாழுங்கள். இதுதான் நேரான வழி. எவ்வளவு அழகா அற்புதமா அவங்க மக்கள்கிட்ட பேசி காட்டுறாங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவங்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தொடர்பா வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறிய அந்த முழு செய்தியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 48ல இருந்து 51வது வசனம் வரைக்கும் அப்படியே அழகா எடுத்து சொல்லக்கூடிய இந்த செய்தியில பாத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அவங்கள படைப்பேன், அவங்க ஒரு ஆண் குழந்தையா பிறப்பாங்க, குழந்தையில பேசுவாங்க, அவங்கள நான் நபியா தேர்ந்தெடுப்பேன், அவங்களுக்கு நான் வேதத்தை கற்றுக் கொடுப்பேன், அந்த வேதத்தோடைய விளக்கம் ஞானத்தை நான் கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், தௌராத்துங்கிறது இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இறக்கப்பட்டது. இன்ஜில்ங்கிறது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மைந்தரான ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கப்பட்டது. இந்த 2 வேதங்களையும் மனனம் செய்தவர்களா, கற்றுக்கொண்டவர்களா யார் இருந்தா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்கங்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்த அந்த அற்புதங்களோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்த அனுப்பியிருக்கான். அவங்க எப்படி சொல்லி காட்டுறாங்க, களிமண்ல பறவை வடிவத்துல ஒண்ண செஞ்சு அல்லாஹ்வின் ஆணையால் உடனே அத பறவையாகுன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அப்போ அது உண்மையிலேயே பறவை ஆயிரும். களிமண்ணுல பறவை மாதிரி செஞ்சு நானா அது மேல தடவி அதுக்கு ஊதுவேன். நீ அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு நீ பற அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையான பறவையா ஆயிரும் அப்படிங்கிறத சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரான ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அது கண்ணுக்கு முன்னாடி ஒரு களிமண்ணு அத செஞ்சு அத அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு நீ நீ பறவையா ஆயிரு அப்படின்னு சொல்லி சொன்னா சிறகடிச்சு பறந்தது போகும். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இது அல்லாஹ் எனக்கு ஆதாரமா அற்புதமா எனக்கு அவன் கொடுத்திருக்கான். நம்பர் 1. நம்பர் 2 அடுத்து சொல்றாங்க, நான் பிறவிலேயே கண் பார்வை இல்லாதவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அப்படி தடவுவேன், அந்த கண் பார்வை வரும். தொழுநோயால இருக்கிறாங்கல்ல, தோல் நோய் ஸ்கின் டிசீஸ் உள்ளவங்களுக்கு நான் அவங்களுக்கு தடவுவேன். அல்லாஹ்வினுடைய ஆணையை கொண்டு நீங்க குணமாகுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவனுடைய கட்டளையின் பேர்ல அவங்களுக்கு குணம் கொடுப்பான் அப்படின்னு இந்த வசனத்துல சொல்லி காட்டுறாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் சாதாரண மனிதர்களால இதெல்லாம் செய்ய முடியுமாண்டா? அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற அவன்கிட்ட பிரத்யேகமான அருட்கொடையை வாங்கிட்டு வந்தவங்களை தவிர வேற யாருக்கும் இதெல்லாம் செய்யவே முடியாதுங்கிறத இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஏன்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களுக்கு கொடுக்குறான். யாருக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்போ ஏன் இதெல்லாம் சொல்றாங்கன்னா, இதை குணப்படுத்துவது பெரும் அற்புதம். அதை யாருமே இந்த சவாலை எதிர்கொள்ள முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு இதை அனுமதி அளித்தானோ அவங்கள தவிர. அப்ப நபிமார்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அற்புதங்களை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அந்தந்த காலத்துக்கு அந்தந்த நபிமார்களுக்கு தகுந்த ஒவ்வொரு அற்புதங்களை செய்து காட்டுறது மாதிரி அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரையில அந்த மக்கள் எப்படின்னா சூனிய கலையில மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவங்களா இருந்தாங்க. அதனால சூனியக்காரர்களை அந்த சூனிய கலைய அந்த அதையெல்லாம் மிகைக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அவங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். ஏன்னா அந்த காலத்து மக்கள்கிட்ட சூனியத்தை பத்தி பெரிய மதிப்பு மரியாதை, அதை கத்து வச்சுக்கிட்டு அவங்க பல வித்தைகளை காட்டக்கூடிய ஒரு மக்களா இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதையெல்லாம் மிகக்கூடிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்து அனுப்புனா, அதான் அவங்களுக்கு கொடுத்த பெரிய அத்தாட்சியா இருந்துச்சு. அதே மாதிரி அல்லாஹ் தாலா இந்த இடத்துல அல்லாஹ்விடமிருந்து என்னென்னவெல்லாம் கிடைக்குங்கிறத ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்றான், இது அல்லாஹ்விடமிருந்து எனக்கு கிடைச்சது. இது அல்லாஹ் தான் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு அவன் நல்லடியார்களை தேர்ந்தெடுத்து இதை கொடுக்குறான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல மருத்துவம் இயற்கை அந்த இயற்பியலாளர்கள் நிறைந்த ஒரு காலமா இருந்துச்சு. அதாவது மருத்துவர்கள் நிறைய மருத்துவத்துறை மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியதா இருந்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நபியா தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மார்க்கத்தை கொடுத்து இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த பலதரப்பட்ட அந்த மக்களுக்கு பிறவி குருட கூட சரியாகக்கூடிய அந்த தோல் நோயை கூடிய சரி பண்ணக்கூடிய கபர்ல மறுமை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதனை கூட உயிர் பெறக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்ததா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா மருத்துவத்துறையில தேர்ச்சி பெற்றவங்களா இதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பெறாத வேற யாரும் இந்த ஒரு நிகழ்ச்சியெல்லாம் செஞ்சே காட்ட முடியாது. அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் கொடுக்குறான். கற்றுக் கொடுத்து இந்த மக்களுக்கு அனுப்பினதா அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இதே மாதிரிதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க காலத்துல எப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா இலக்கியவாதிகள், இலக்கியங்களை கற்றுக்கொண்ட கவிதைகள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட செம்மொழிகள்ல பேசக்கூடிய அந்த மக்களை அல்லாஹ் தஆலா வாழ செஞ்சிருந்தான். அதனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன்ங்கிற வேதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இந்த குர்ஆன போன்ற ஒரு வேதத்தை யாராச்சும் கொண்டு வர முடியுமா? ஏன் அவ்வளவு பெருசு 10 அத்தியாயம், ஏன் ஒரு வசனத்தை நீங்க கொண்டு வர முடியுமா? மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து, ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து வேண்டாம் முயற்சி பண்ணி பாருங்க, யாராலும் இதை கொண்டு வர முடியாதுங்கிற ஒரு சவாலான ஒரு இந்த வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான். இப்ப பாத்தீங்களா, ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்தந்த காலத்துல இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு தகுந்த மாதிரியான விஷயத்த அந்தந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறதா சொல்றோம். சுப்ஹானல்லாஹ். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு காலத்துல அந்த மக்கள் முஅஜிசாக்கள் செய்யறதுல சூனிய கலையில தேர்ச்சி பெற்றவர்களா இருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மருத்துவத்துல தேர்ச்சி பெற்றவங்களா இருந்தாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இலக்கியத்துல தேர்ச்சி பெற்றவங்களா இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு தகுந்ததை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்து சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் மண்ணுல பறவை மாதிரி செஞ்சு அதுக்கு அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு பறக்க சொல்லுவேன், அது பறந்து போகும். பிறவி குருடர்களை நான் அவங்களுடைய கண்ணுல தடவுவேன், அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு பார்வை கொடுக்க சொல்லி அது பார்வை கிடைக்கும். தொழுநோயா இருக்கிறவங்கள நான் அவங்களுக்கு தடவுவேன், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அவங்களுக்கு குணம் கிடைக்கும் அப்படிங்கறத ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல ஒவ்வொன்னா சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, நீங்க சாப்பிடுறதுக்காக உங்களுடைய வீடுகள்ல சேகரிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அத நான் இருந்த இடத்துல ஒவ்வொரு வீடையும் திறந்து பார்த்து என்ன இருக்குன்னு சொல்றது இல்ல, இருந்த இடத்துல இருந்து உங்க வீடுகள்ல இதையெல்லாம் நீங்க சேகரிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, நாளைக்கு உங்களுக்கு தேவைக்காக எதையெல்லாம் நீங்க சேமிச்சு வச்சிருக்கீங்கிறது உங்களுக்கு தெரிவிக்கிறது விஷயத்த இருந்த இடத்துல சொல்றதோட அல்லாஹ்வுடைய அத்தாட்சி உங்களுக்கு நீங்க என்கிட்ட இருந்து பாப்பீங்க. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் இறை நம்பிக்கை கொண்ட மக்களா இருந்தீங்கன்னா இதுல உங்களுக்கு நிறைய சான்று இருக்கு. அப்படிப்பட்ட சான்றை நான் கொண்டு வந்திருக்கேன். இறை செய்திகளை கொண்டு உங்களுக்கு சேர்க்கறதுல ஒரு உண்மையாளனா நான் இருக்கேன். இதுதான் எனக்கு அல்லாஹ்விடம் இருந்து கிடைச்ச சான்றா இருக்குன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியாரை தவிர, இறை தூதரை தவிர வேற யாருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும்? அப்ப இததான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான். இவ்வளவு அத்தாட்சியும் கொண்டுகிட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு முன்னாடி வந்த தௌராத் வேதத்தை நான் உண்மைப்படுத்தக்கூடியவனா இருக்கேன்
அப்படின்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 50வது வசனத்துல சொல்றான். அப்ப தௌராத் வேதத்தை உறுதிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அதுல சில விஷயங்களை அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இடைச்செருகல் செஞ்சு அவங்க இஷ்டத்துக்கு எழுதி இதெல்லாம் தடை செய்யப்பட்டது, இதுதான் ஆகமாக்கப்பட்டதுன்னு இருந்தாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த தௌராத்தை உண்மைப்படுத்தி அதனுடைய சட்டங்கள்ல சிலவற்றை மாற்றல உண்மைப்படுத்தக்கூடியவர்களா இருந்தாங்க. அதுல இன்னும் சில அறிஞர்கள் அத இந்த இடத்துல எப்படி சொல்றாங்கன்னா, தௌராத் வேதத்தோடைய சட்டங்கள்ல எதையும் அவங்க மாற்றல, மாறா இஸ்ரவேலர்கள் அதுல கருத்து முரண்பாடு பட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, சர்ச்சைப்பட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த பிரச்சனைகள் சிலத அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தீர்வு சொல்லக்கூடியவர்களா, அதை நிவர்த்தி செய்யக்கூடியவர்களா வந்தாங்க அப்படிங்கறத சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல அல்லாஹ் 43வது அத்தியாயத்துல 63வது வசனத்துல சொல்றான், நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த சிலவற்றில் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காகவும் நான் வந்திருக்கேன். சுப்ஹானல்லாஹ். நான் உங்களுக்கு உங்கள் இறைவனிலிருந்து சான்றை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க. நான் உங்களிடம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்கள்லயும் நான் உண்மையாளனா இருக்கிறேன், அதுக்கு சான்ற ஆதாரத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன். அதனால நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க, எனக்கு கட்டுப்படுங்க. அல்லாஹ்வே என்னுடைய ரப்பும் அவன்தான், உங்களுடைய ரப்பும் அவன்தான், அதனால அவனையே வழிபடுங்க அப்படின்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமா சொல்லி காட்டுறான் பாருங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வின் அடிமையாக இருக்கிறது, அவனுக்கு தாழ்ந்து பணிந்து நடக்கிறது, அவனை அஞ்சி அவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்றது, நீங்களும் நானும் அதுல ஒரே சமமானவங்க தான். ஆனா நான் அவனுடைய இறை செய்தியை பெற்று வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய தூதரா இருக்கேன். இறுதியில நேரான வழியை பெற்றுக்கொள்வோம் இந்த வசனத்தின் மூலம் அப்படிங்கிறத ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பிரத்யேகமா அவங்கள உருவாக்குறான், இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றான். பிறந்ததும் குழந்தையிலேயே அவங்க பேசுறாங்க. அதுக்கடுத்து வாலிபம் அடைஞ்சதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கொடுத்த இறை செய்தியை சொல்றாங்க. அவங்களுக்கு கொடுத்த அற்புதங்களை இந்த மக்களுக்கு சொல்றாங்க. இவ்வளவே சொல்லிட்டு நான் ஆற்றல் மிக்கவன், நான் இந்த பெரிய ஆளு, நீங்க என்னைய வணங்கணும், நான் சொல்றதை கேட்கணும் அப்படி சொல்லல. அவங்க அழகா என்ன சொல்றாங்க, என்னைய அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான், அல்லாஹ் அவன் புறத்துல இருந்து அத்தாட்சியை கொடுத்திருக்கிறான், அவன் இத்தனை ஞானத்துக்களையும் அருட்கொடையோடையும் என்னை அனுப்பி இருக்கிறான். அப்ப நான் சொல்லக்கூடியதை நீங்க கேளுங்க, நான் இறைவன் புறத்துல இருந்து வந்து தூதனா இருக்கேன். இந்த இத்தனை செயல்களும் என்னுடைய ஆற்றலால் செய்யல, என்னுடைய ரப்புடைய உதவியை கொண்டு. அப்பதான் ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்களேன், இதையேதான் சொல்லிட்டு வருவாங்க. என்னுடைய ரப்புடைய அனுமதியை கொண்டுதான் அந்த பறவை, அந்த களிமண்ணு பறவையா பறக்கும். என்னுடைய ரப்புடைய அனுமதியை கொண்டுதான் பிறவி குருடரை நான் பார்வையுடையவரா ஆக்க செய்வேன். என்னுடைய ரப்புடைய உதவியை கொண்டுதான் தொழுநோயாளிக்கு குணம் கிடைக்கும். என்னுடைய ரப்புடைய உதவியை கொண்டுதான் உங்களுடைய பொருட்கள் என்னெல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்களா சொல்லுவேன். அப்ப என்னுடைய ஆட்கள் அவர் எந்த இடத்துலயும் சொல்லல. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வின் அடிமையா நான் இருக்கிறேன். இந்த விஷயத்துல உங்களுடைய ரப்பும் என்னுடைய ரப்பும் அல்லாஹ் தான். அவனை ஏற்றுக்கொள்றதில்ல, அவனுக்கு அடிபணியறதில்ல, அவனை அஞ்சி வாழ்றதில்ல, அவனுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுல நீங்களும் நானும் ஒரே சமம்தான். எந்த உயர்வும் தாழ்வும் கிடையாது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை தேர்ந்தெடுத்து உங்கள்ட்ட அனுப்பியிருக்கான், நீங்க அதை பின்பற்றி நடந்தீங்கன்னா நேர்வழி அடையலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. ஆனா இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அப்படியே மாறு செஞ்சு அவங்களையே கடவுளா ஆக்கி அவங்கள வழிபடக்கூடிய மக்களை பாக்குறோமா இல்லையா இன்னைக்கு உலகெங்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத மறுத்து சொல்றான், அவர்களை அல்லாஹ் தான் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பணும், இவ்வளவே அத்தாட்சியா கொடுத்தான். இந்த அத்தாட்சிகளை, இந்த அற்புதங்களை பார்த்தா இது இப்படி ஒரு மனிதனால செய்ய முடியும், அப்ப இவங்களை எல்லாம் உருவாக்குன இறைவன் மிகப்பெரிய பிரம்மாண்டமான சக்தி இருக்கணுமா இல்லையா? அதை நம்பி நம்ம கீழ்ப்படியணும், நம்ம வாழணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 52வது வசனத்துல சொல்றான், இஸ்ராயேல் வழித்தோன்றர்கள் நிராகரிக்க முனைந்து விட்டதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்து கொண்ட போது அல்லாஹ்வின் வழியில் எனக்கு உதவி புரிவோர் யார் என வினவினார்கள். ஹவாரிகள் என்ன செய்யறாங்க, பதிலளித்தார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் உதவியாளர்களா இருக்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், திண்ணமாக நாங்கள் இறை ஆணைக்கு முற்றிலும் அடிபணிந்து நடக்கும் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்பதற்கு நீரே சாட்சியாக இரும்.
52 வசனங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப இந்த 52 வசனத்திலையும் இந்த 52வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம அனுப்பணும், பல சான்றுகளை கொடுத்தோம், அற்புதங்களை கொடுத்து தூதரா தேர்ந்தெடுத்தோம். அவங்க அழகான முறையில அந்த பணி அந்த மக்களுக்கு சொன்னாங்க. ஆனா அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? இறை தூதரை ஏற்றுக்கொள்ளல, நிராகரித்தாங்க. இந்த நிராகரித்த விஷயத்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்த போது, புரிஞ்சுகிட்ட போது, தெரிஞ்சுக்கிட்ட போது என்ன செய்யறாங்க? அவங்க தன்னை பின்பற்றிய நல்ல மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த நேரத்துல எனக்கு உதவி செய்யக்கூடியவங்க யாரு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்களை பின்பற்றிய நல்லடியார்கள் ஹவாரின்கள் சொல்றாங்க. எப்படி? சஹாபாக்கள், அன்சாரிகள், முஹாஜிர்கள் சொல்றோம். முஹாஜிர்கள் மக்கால இருந்து புலம்பெயர்ந்து இஸ்லாத்திற்காக மதீனாவுக்கு போனவங்க. அவர்களை ஆதரித்து இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்தவர்கள் அன்சாரிகள். அப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? நமக்கு நம்மளுடைய ஹிஸ்டரியில அந்த மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பின்பற்றின மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு உதவியா இருக்கோம், நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு நீங்களே சாட்சியா இருங்க அப்படிங்கிறதை இந்த இடத்துல சொல்றாங்க. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போகும்போது அவங்க உதவி செஞ்சாங்களோ அதே மாதிரியான ஒரு உதவி சுப்ஹானல்லாஹ் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்களுடைய சீடர்கள், அவங்கள பின்பற்றியவர்கள் இந்த உதவியை செய்யறாங்க. அந்த விஷயத்தை தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அது மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த கோரிக்கை வச்சப்போ இஸ்ரவேலர்கள்ல ஒரு குழு இருந்தாங்க. அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்டு அவங்களை பின்பற்றி வாழ்ந்தாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இன்ஜில் வேதத்தை படிச்சவங்களா இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இதனாலதான் அவங்களை பற்றி அதற்கு அவருடைய நெருங்கிய நண்பர்கள், நாங்கள் அல்லாஹ்வின் உதவியாளர்கள் ஆவோம், அல்லாஹ்வின் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம், நாங்கள் அவனுக்கு அடிபணிந்தவர்களா இருக்கிறோம், நீங்களே அதுக்கு சாட்சியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு, எங்கள் இறைவா, நீ அருளியதை நாங்கள் நம்பினோம், இந்த தூதரை நாங்கள் பின்பற்றினோம், இவர்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியவராக எங்களை நீ பதிவு செய்து கொள்வாயாக என்று சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய செய்தி 52வது அத்தியாயத்துல 53வது வசனமா இருக்கு. அதையும் இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த வசனம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு அவனுடைய அற்புதத்துக்காக உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போறேன், அந்த குழந்தை தொட்டில் பருவத்துல பேசும், பெரிய பிள்ளையாயும் பேசும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நான் நபியா தேர்ந்தெடுக்க போறேன், அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தூதர் இவ்வளவு பெரிய அற்புதங்களை கொண்டு இந்த மக்களுக்கு சொல்லுவாரு அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மட்டும் இல்லாம அவங்க அல்லாஹ்வை நம்பக்கூடியவங்களா இருப்பாங்க, ஏகத்துவத்தை இந்த மக்களுக்கு பறைசாட்டக்கூடியவர்களா எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அல்லாஹுக்கு நானும் நீங்களும் அடிபணியணும், அதுல ஒரே மாதிரி தான் 2 பேரும் சமமானவங்கிறதையும் சொல்லுவாங்க. அவங்க எந்த இடத்துலயும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நான் தான் உயர்வு, என்னுடைய ஆற்றல், என்னுடைய திறமையை கொண்டு நான் எந்த ஒன்னையும் செய்யறேன்னு சொல்லவே இல்லை. ஆனா இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க கொண்டு வந்த தூது செய்த மறுத்தாங்க. அப்படி மறுக்கும் போது அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்தான் அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். இந்த இடத்துல நமக்கு என்ன, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா நமக்கு அற்புதமா கொடுத்தது இந்த குர்ஆன். அந்த குர்ஆனை நம்ம படிச்சு விளங்கி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கும்போது எப்படி ஒவ்வொரு நேரத்திலையும் உயர்வுகளையும் அந்தஸ்துகளையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் கொடுத்தானோ அதே மாதிரி குர்ஆன் வேதமாகிய அல் குர்ஆனை நம்ம ஏற்று அதுல சொல்லக்கூடிய அறிவுரைகளின்படி வாழும்போது இந்த உலகத்திலையும் ஈடேற்றம் அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களுடைய பாவங்களை நன்மைகளா மாற்றி தருவேங்கிறான். உங்களுக்கு பிரத்யேகமா என் புறத்திலிருந்து கருணையும் இருக்குது. அது அல்லாம மறுமையிலையும் உங்களுக்கு மிகப்பெரிய நீங்க எண்ணி பார்க்காத வெகுமதிகளை நான் வச்சிருக்கேங்கிறான். அப்போ நம்ம இதைகளை எல்லாம் பார்த்து நம்ம ஈமானில் உறுதி உள்ளவர்களா, இறை தூதர்களை வணங்குறதை விட்டுட்டு, இறை அடியார்களை வணங்குறதை விட்டுட்டு, இறை தூதர்களையும் இறைவனுடைய அடியார்களையும் அகில உலகத்தையும் படைத்த அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களா,
அவனிடம் மட்டுமே உதவி தேடக்கூடியவர்களா, அவனை மட்டுமே சார்ந்து வாழக்கூடிய மக்களா நாம் இருப்பதோட இந்த தூது செய்திய பிற மக்களுக்கும் சொல்லக்கூடியவர்களா இருக்கணுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம மரியம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு உறுதியோட அல்லாஹ்விடத்துல ஈமானோட இருந்தார்களோ, எந்த அளவுக்கு அவங்க ஈமான்ல உறுதி உள்ளவர்களா இருந்தா அல்லாஹ் தஆலா ஈமானுக்கு ஒரு ரோல் மாடலா அவங்கள தேர்ந்தெடுத்திருப்பானோ, அந்த மாதிரி அந்த ஒரு வழியில் வந்தக்கூடிய பெண்களாகிய நாம ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும்போது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைகளை அதை ஈமான் கொண்டு அதுல உறுதியோட செயல்படக்கூடியவர்களா இருக்கணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் தஆலா இவ்வளவு விஷயத்தை நம்ம கிட்ட சொல்றான். யா அல்லாஹ், கேட்டதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களாக எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். நீ கொடுத்த ஈமான் யா அல்லாஹ், நீ கொடுத்த இஸ்லாம் யா அல்லாஹ், யா அல்லாஹ் அதில் நாங்கள் உறுதியாக இருந்து அதில் நிலைத்திருக்க கிருபை செய் யா அல்லாஹ். அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய அமலை பேருக்கோ புகழுக்கோ இல்லாமல், தற்பெருமைக்காக இல்லாமல், பிறருக்கு காட்டுவதாக இல்லாமல், யா அல்லாஹ் உனக்காக உன்னிடம் நாங்கள் கூலியை எதிர்பார்த்து இஹ்லாஸான தூய்மையான உள்ளத்தோடு உன்னுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து அமல் செய்யக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.